கடவுளாலும் நமது அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய இனிதான நாமத்தினாலும் கூடி வந்திருக்கிறதான சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட ராஜ்யம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம மூன்றாவது ஒரு பகுதிக்குள்ளார கடந்து வரோம். ராஜ்யத்தில் நம்ம ஒன்று சொன்னோம். ராஜ்யம் வந்த ஒரு பகுதி, அது எந்த பகுதின்னு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். இன்னும் வராத பகுதி ஒன்று இருக்குது, வரவிருக்கக்கூடிய ராஜ்யம் ரெண்டாவது பகுதி. அதாவது ஒரு பகுதிக்குள்ளார இன்னொரு பகுதி, அது எப்படி செக்ரிகேஷன் ஆகுதுங்கிறத நம்ம ஏற்கனவே ஒரு ஆன்லைன் கிளாஸில் கொஞ்சம் டச் பண்ணிட்டு போனோம். ஆனால் அதை டச் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ராஜ்யத்தினுடைய அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சி தான் இது. ஆனால் இதில் நமக்கு வந்த பகுதிக்குள்ளார இருக்கக்கூடிய சில விஷயங்கள் கூட நம்ம நிறையா பார்த்துருக்கணும். மொத்தம் 12 ஓமைகள் இருக்குது. எத்தனை ஓமைகள் இருக்குது? 12 ஓமைகளும் இப்போ நம்ம பார்க்குறதுக்கு டைம் பத்தாது. அதனால் அநேக ஓமைகள் இருக்கிறதுனால நம்ம அதை கொஞ்சம் ரிலாக்ஸாக இதோடைய தொடர்ச்சி பாடமாக பார்க்கலாம். ஒன்று உங்களுக்கு அது தொடர்ந்து கண்டினியூஸாக பார்க்குறதுக்கு கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவோம். இந்த நாளிலும் கூட நம்ம பார்க்குறது எப்படின்னா, ஏற்கனவே நம்ம உங்களுக்கு டச் பண்ணது தான், பட் கொஞ்சம் டீட்டெயிலாக போகும். கவனம் வச்சிங்கன்னா தான் இது புரியும். கவனம் வைக்கலை அப்படின்னா ஏதோ கேட்டோம் போனோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக கேட்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற ஒரு பாடத்துடைய அந்த ராஜ்யத்தினுடைய தொடர்ச்சிக்கு நாம் போகலாம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பாருங்கள், 2, 3 அப்படி 6 வரைக்கும் வாசிங்க. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 2லிருந்து 6 வரை உள்ள வசனங்கள் நீங்கள் கவனமாக வாசிக்கணும். அவர்கள் ரெவிதீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்தில் சேர்ந்து அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து அவனை கூப்பிட்டு, நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும் நான் உங்களை கழுகுகளுடைய செட்டைகளின் மேல் சுமந்து உங்களை என் நண்டையில் சேர்த்து கொண்டதையும் நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் என் வாக்கை உள்ளபடி கேட்டு என் உடன்படிக்கையை கைக்கொள்வீர்களானால் சகல ஜனங்களிலும் நீங்களே எனக்கு சொந்த சம்பத்தாயிருப்பீர்கள். பூமி எல்லாம் என்னுடையது. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாயிருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டிய வார்த்தைகள் என்றார். இப்போ என்ன சொல்றாரு? மலைக்கு எதிரே அப்படிங்கிறார். ஃபர்ஸ்ட் நீங்க அந்த 2ஆம் வசனம் எடுத்து பாருங்க. 2ஆம் வசனம், அவர்கள் ரெவிதீமிலிருந்து பிரயாணம் புறப்பட்டு சீனாய் வனாந்தரத்திலே சேர்ந்து அந்த வனாந்தரத்திலே பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேல் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். எதுக்கு எதிராக பாளையம் இறங்குறாங்க? மலைக்கு எதிராக. மலைக்கு எதிரான அர்த்தம் மலையை பார்க்குற மாதிரி, சரிங்களா? மலை என்றால் என்ன அர்த்தம்? நமக்கு வேத வாக்கின்படி நம்ம பார்க்கும்போது மலை என்றால் ராஜ்யம், சரிங்களா? அது நமக்கு தெரிஞ்சது தானே, அதில் ஏதாவது குழப்பம் இருக்கா? மேக்ஸிமம் மலையை நம்ம எதுக்கு ஒப்பிட்டு பேசுவோம்? ராஜ்யத்துக்கு ஒப்பிட்டு பேசுவோம். ஸோ அந்த மலை, அது இங்கே ஒரு படம் மாதிரி வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. ஓரளவுக்கு ஸ்ட்ரக்சர் தெரியுதுங்களா? ஏன்னா கப்பு மாதிரி வச்சுட்டு மலைன்னு சொல்லாதுன்னு கேட்காதீங்க. சும்மா ஒரு சாம்பிளுக்கு, நம்ம ஒரு மலைனா மலை மாதிரியே வரையக்கூடாது. ஏன்னா இங்கே மேலே ஏறி ஸ்டேப் ஒரு தங்குற மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறதுங்கிறதுக்காக அப்படி போட்டு வச்சுருக்கேன். கீழே இருக்கிற பேஸு. இப்போ இந்த மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். பாளையம்னா என்ன அர்த்தம்? குடியிருப்பு. ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? டென்ட் போட்டு குடியிருக்கிறதுக்கு பேர் தான் பாளையம் இறங்கினார்கள், தங்கினார்கள். அதுக்கு என்ன சொல்லலாம்? குடியேறினார்கள் அல்லது தங்கினார்கள். இது மலைக்கு எதிராக. அடுத்தது, அந்த வனாந்தரத்தில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரவேலர் அங்கே மலைக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். மலைக்கு எதிரில் 3, மோசே தேவனிடத்திற்கு ஏறி போனான். மோசே எங்க போறாரு? தேவன் எங்க வந்தாரு? சரிங்களா? இப்ப மலைக்கு தான் வந்திருப்பாரு. ஏன்னா அவர் எங்க வரமாட்டாரு?
டைரக்டா கீழே வரல, மலைக்கு எதிரே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஆப்போசிட்ல இப்ப மோசே கிட்ட வராரு. மோசே தேவனிடத்தில் ஏறி போனான். கர்த்தர் மலையிலிருந்து கூப்பிட்டார். அவனை கூப்பிட்டு, எங்க இருந்து கூப்பிடுறாரு? கீழே இல்ல, மலையிலிருந்து. கர்த்தர் மலையிலிருந்து கூப்பிட்டார். நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும், நீ யாக்கோபு வம்சத்தாருக்கு சொல்லவும். என்னன்னு சொல்றாரு? இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவிக்கவும் வேண்டியது என்னவென்றால், யாக்கோபு கிட்ட சொல்லி இஸ்ரவேலுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், நான் எகிப்தியருக்கு செய்ததையும். இது போதும், இது வேண்டாம். இப்போ இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ என்னன்னா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுல 6ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, உரிமையானவர்கள், இந்த ராஜ்யத்துக்கு யாரெல்லாம் தகுதியானவர்கள் என்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம். யாருக்கு ராஜ்யத்துக்கு தகுதியானவர்கள்? ராஜ்யத்துக்கு தகுதியானவர்கள் யாரு? ராஜ்யம்னா சொன்ன ராஜா, தேவன் ஆளுகை பண்ணக்கூடிய ஜனங்கள். அந்த ஜனங்கள் எப்படிப்பட்ட ஜனங்களா இருக்கணும்? அந்த ஜனங்கள் பரிசுத்த ஜாதி, உண்மை உள்ளவர்கள் அப்படிங்க பார்த்தோம். அது கடைசி 6ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமா இருப்பீர்கள் என்று நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரிடம் சொல்ல வேண்டிய வார்த்தைகள். அப்போ இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பார்த்தீங்களா? இந்த 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 ஜாதி தான் யாரு? அந்த பரிசுத்த ஜாதி யாருங்க தான் யாரை மீட் பண்ண முடியும்? யாரை மீட் பண்ண முடியும்? யாரை சந்திக்க முடியும்? தேவனை சந்திக்கக்கூடிய ஒரு வகுப்பார் யார் அப்படின்னா, இந்த பரிசுத்த ஜாதியா இருக்கக்கூடிய ஜனங்கள் தான் சந்திப்பாங்க. சரி, இது இப்போ கொஞ்சம் அப்படியே டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வராரு. இப்போ நமக்கு பழைய வேத மாணவர்களில் கார்மேகம் சொன்னாவே நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வேற ஒரு அடையாளம் சொல்லுவாங்க, கார்மேகம். இப்போ கார்மேகம் வந்தாவே அது ரொம்ப அடையாளம் வேற மாதிரி சொன்னாலும் கூட, நம்ம வேதத்தின்படி நம்ம கார்மேகம் எதுக்கு அடையாளமாக இருக்கு என்று நம்ம அங்கே பார்க்கலாம். வாசிக்கலாம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் உன்னோடே பேசும்போது. இப்ப மோசே கிட்ட யார் பேசுறாங்க? கடவுள் பேசுறாரு. கடவுள் மோசே கிட்ட பேசும்போது, ஜனங்கள் கேட்டு உன்னை என்றைக்கும் விசுவாசிக்கும்படி நான் கார்மேகத்தில் உன்னிடத்திற்கு வருவேன் என்றார். அப்போ இந்த பகுதியை யாராவது உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதா? ஏதாவது கணிக்க முடியுதா? சீனாய் மலை சீனாய் மலை. தேவன் மலையிலிருந்து பேசுறாரு. யாரோட பேசுறாரு? மோசே. நான் பாடத்துல மெதுவாக போறேன், நீங்க மெதுவாக போயிட்டு அப்புறமேட்டு நான் கடைசியாக கேள்வி கேட்கும்போது சொல்ற மாதிரி தான் இருக்கணும். ஏன்னா இதனுடைய கன்க்ளூஷன் தான் நமக்கு ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாடத்தினுடைய எல்லாமே லிங்க் ஆகும். அப்போ மலையில யாரோட பேசுறாரு? மோசையோட பேசுறாரு. சரி, மோசையோட பேசுறத யார் பார்க்குறாங்க? ஜனங்கள் எங்க இருக்கிறாங்க? எதுக்கு எதிராக இருக்கிறாங்க? மலைக்கு எதிராக இருக்கக்கூடிய பாளையம் இறங்கின ஜனங்கள் அங்கே பார்க்குறாங்க. ஏன்? மோசையோட தேவன் பேசும்போது என்ன நடக்கும்? மோசேக்கும் தேவனுக்கும் ஏதோ உறவு முறை இருக்கு. அதை பார்த்து ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க? மோசேய விசுவாசிப்பாங்க. தேவனோடு உள்ள தொடர்பு யார்கிட்ட இருக்குன்னா மோசேகிட்ட இருக்கு. அந்த தொடர்பை பார்த்து யாரு விசுவாசிப்பாங்க? பாளையத்துக்கு எதிரே இருக்கிற ஜனங்கள் விசுவாசிப்பாங்க. நான் சொல்றது புரியுதுங்களா? ஏதாவது குழப்பம் இருக்கா? குழப்பம் இருந்தா சொல்லுங்க, நான் இந்த டீட்டெயிலாக அப்படியே பார்க்குறேன். அடுத்தது பாருங்க, கார்மேகத்தில் உன்னதத்தில் வருவேன். ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே பாருங்க, ஜனங்கள் சொன்ன வார்த்தைகளை மோசே கர்த்தருக்கு சொன்னான். அப்போ இங்க என்ன நடக்குது? ஜனங்கள் சொன்ன வார்த்தை யார்கிட்ட சொல்றாரு? தேவன் சொல்றாரு. தேவன் என்று சொல்ற வார்த்தை யார் சொல்றாரு? மோசே. இப்ப யார் இவரு? மோசே நடுவர்னா தமிழ்ல மத்தியஸ்தர். இப்ப பாருங்க, ஜனங்களுக்கும் கடவுளுக்கும் இடையே ஒருத்தர் நிக்கிறாரு. அவர் பேர் யாரு? மோசே. மோசே மத்தியஸ்தராக இந்த இடத்துல செயல்படுகிறார். தேவன் யாரோட பேசுறதில்ல டைரக்டா, அதுக்கு எங்கிருந்து பேசுறாரு? மலையில முக்கியமா எந்த பகுதியிலிருந்து பேசுறாரு? கார்மேகம். இங்க பாருங்க, மேகம், கிளவுடு. இந்த இடத்துல அந்த கிளவுட் சொல்லுவாங்க ஆங்கிலத்துல. தேவன் எந்த பகுதியில வராரு அப்படின்னா கார்மேகம். இதெல்லாம் நான் பார்க்கணும். பாருங்க, இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம், ஆனா டீட்டெயிலா நான் சொல்லவே இல்லை. சும்மா இது அப்படின்னு சொல்லி தான் சொன்னாங்க தவிர அது எப்படி யூஸ் பண்றாரு அப்படிங்கறது தெளிவா நம்ம இங்க பார்க்கலாம். பாருங்க, அடுத்ததாக நம்ம ஒரு வசனம் வாசிக்கலாம். பாருங்க, 19:9 வாசிச்சா 11 வாசிக்கலாம்.
மூன்றாம் நாளைக்கு இப்போ என்ன பண்றாருன்னா ஜனங்கள் எத்தனை நாளைக்கு வந்து காத்திருக்கணும்? தேவன் வந்து வர வரைக்கும் ஜனங்கள் எத்தனை நாள் காத்திருக்கணும்னா 3 நாளைக்கு. 3 நாளைக்கு எப்படி காத்திருக்கணும்? ரொம்ப பரிசுத்தமா இருக்கணும். உடல்ல சுத்தம் இருக்கணும், மனசுல சுத்தம் இருக்கணும். அது ரொம்ப டீட்டெயிலா இருக்கு. நம்ம பின்னாடி பார்க்கலாம், வசனம் வாசிக்கலாம். வசனம் வாசி. யாத்திராகமம் 19:11. மூன்றாம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். மூன்றாம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாய் சீனாய் மலையின் மேல் இறங்குவார். எப்படி இறங்குறாரு? பிரத்யட்சமாய். இங்க பாருங்க, மூன்றாம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். மூன்றாம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாய் சீனாய் மலையிலே இறங்குவார். அப்ப எப்படி காட்சி அளிக்கிறாரு? பார்க்கக்கூடிய வண்ணத்தில். புரியுதுங்களா? ஆனா அது நீங்க இந்த ஐடென்டிஃபிகேஷன் நோட் பண்ணி மட்டும் வச்சுக்கோங்க. இது கன்க்ளூஷன்ல நம்ம தெளிவாக பார்க்கலாம். கன்க்ளூஷன் வந்தால் தான் உங்களுக்கு புரியும். இப்போ இது வந்து நம்ம ஒரு மாடல் எடுத்துக்கிறோம். இது முன்பு நடந்த விஷயம், பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு விஷயம். இப்போ நம்ம லூக்கா 17ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். லூக்கா 17:20. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வருமென்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. இப்போ நான் முன்னாடி என்ன பார்த்தோம்? தேவன் வந்து 3 நாளைக்கு முன்னாடி ஜனங்களை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாரு? பிரத்யட்சமாய் பார்க்குறாரு. இப்போ இங்கே என்ன சொல்லுது வசனம்? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாரு வசனம்? பிரத்யட்சம் பார்க்கக்கூடிய வண்ணத்தில் வராரு. ஆனால் இங்கே எப்படி வராரு? பிரத்யட்சமாக வராது. ஏன் வராது அப்படிங்கிறது நம்ம தியானிக்கணும். என்ன ஆங்கிளில் சொல்ல வர்றார்? ஃபஸ்ட்டு மோசே கிட்ட பேசும்போது எப்படி சொல்கிறாரு? பிரத்யட்சமாக மலை ஜனங்கள்கிட்ட காணப்படுவேன்ட்டாரு. சரி, ஓகே. இப்போ நம்ம பார்க்கலாம், தொடர்ந்து பார்க்கலாம். அது லூக்கா 17:26 வாசிங்க. தியானத்தில் வைக்கலாம், நம்ம தியானத்தில் வைங்க. மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறுதிசை வரைக்கும் 17:21 இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். அப்ப எங்க தேவனுடைய ராஜ்யம்னா நம்ம சொல்றோம் தேவன் வந்து ஆளுகை செய்யக்கூடிய பகுதி ஏற்கனவே படிச்சாச்சு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இதோ இங்கே என்றும் அங்கே என்றும் ஏது விராது. அப்போ என்ன அர்த்தம்? அந்த பகுதியில் ராஜ்யம் இருக்கு, இந்த பகுதியில் ராஜ்யம் இருக்கு, இது இந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஆனால் ராஜ்யம் வந்து நீங்க புரிஞ்சுக்காது உங்களுக்குள் இருக்குதுங்கிறாரு. அப்போ பிரத்யட்சமாய் வராதுங்கிறதுக்கு என்ன மீனிங் சொல்ல வராரு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் என்ன பண்ணணும், தியானத்தில் வைக்கணும். அப்போ அவங்க சொன்ன பிரத்யட்சம் என்ன, இந்த இடத்துல பிரத்யட்சமாய் வராதுங்கிற சொல்றது. அப்போ என்ன அர்த்தம்? தேவனுடைய ராஜ்யம் டக்குன்னு வந்துருமா அப்படின்னா வராது. பிரத்யட்சமாய் வரக்கூடிய பகுதிக்குள்ளார நம்ம இப்போ கடந்து போகணுங்கிறது தான் அங்கே சொல்ல வர்றார். சரி, நம்ம வசனம் மீண்டுமாக வாசிக்கலாம். பொறுமையாக தான் நான் போகிறேன். மத்தேயு 24:26. மத்தேயு 24:26. ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டிற்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். இது வந்து யார் சொன்னாங்க? இந்த மாதிரிலாம் யார் சொன்னாங்க? இல்லை, இப்போ நம்ம தற்காலத்தில் வாழ்ந்தக்கூடிய பகுதிகளில் பைபிள் ஸ்டூடெண்ட் மத்தியில் நம்ம என்ன சொல்கிறாங்க, இயேசு கிறிஸ்து எங்கே வந்துட்டார்? 1874 அவர் என்ன ஆயிட்டாரு? வந்துட்டாரு. அவருடைய ராஜ்ய பாரம் வந்து 1914 பண்ண போறாருன்னு அறிவிச்சிட்டாங்க. ஆனா நடந்துச்சா? இதோ இங்கே என்றும் அங்கே என்று சொல்ல ஏது விராது. அதே போல வனாந்தரத்தில் இருக்கிறாரு, இப்ப வேலை கட்டிட்டு இருக்கிறாரு, இப்ப வேலை அங்க பண்ணிட்டு இருக்கிறாரு, இதெல்லாம் நானே பிரசங்கம் பண்ணந்தான். அப்போ இங்க பாருங்க, அப்படி சொல்றதுக்கு அறை வீட்டுக்குள் இருக்கிறாருன்னு சொல்றதுக்கெல்லாம் ஏது விராது, நம்பாதீங்க அப்படின்ட்டாரு. சரி, மத்தேயு 24:23 வாசிக்கலாம். அப்பொழுது இதோ கிறிஸ்து எங்கே இருக்கிறார்?
அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகினும் சொன்னால் நம்பாதேயுங்கள். அப்போ நம்ம யாராவது சில ஃபேக் நியூஸ்லாம் வரும். இப்போ யூடியூப் ஓப்பன் பண்ணால், இப்போ நேற்று கூட ஒரு யூடியூப்பில் பார்த்தேன், ஒருத்தன் எடுத்துகிட்டு போய் செங்கடலில் ஒரு குச்சி எடுத்து போய் அடிக்கிறான். அது வந்து என்ன பண்ணிடுச்சு, அந்த அலை வந்து அவனை தூக்கி எரிஞ்சிப்பிடுச்சு. இது கேள்விப்பட்டீங்களா? யூடியூப்பில் லேட்டஸ்ட் நியூஸு. அப்போ என்ன பண்ணுறானுங்க, கடவுளை நம்புறவங்க சொல்லி ஏமாத்துறவங்க இப்போ எத்தனை பேர் ஆயிட்டாங்க? ஏகப்பட்ட பேர் யூடியூப்பில் வந்துட்டானுங்க. இப்போது யூடியூப்பில் ஜனங்கள் மத்தியில் ஏகப்பட்ட ஏமாற்றங்கள் நடக்குது. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க, அதை நம்பி கூட ஓடி போகிறதுக்கு. அதுக்கு தான் என்ன பண்ணுங்க, அதை அப்படி பண்ணாதீங்க. ஆனால் ஒரு க்ளூ கொடுக்குறேன். இப்போ தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு பகுதிக்குள்ளே கடந்து வந்தாச்சு. கார்மேகத்தில் யார் வராங்க? கார்மேகத்தில் ஜனங்கள் பார்க்கக்கூடிய வண்ணமாக அப்படி பார்க்க முடியுமா இல்லைங்கிறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். கார்மேகத்தில் வந்துட்டார். அடுத்தது பாருங்க, மத்தேயு 24:27 வாசிக்கலாம். மத்தேயு 24:27. மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி. இப்போதான் நீங்க கவனிக்கணும். இப்போ ரெண்டாவது பகுதி எதை எடுக்கிறோம்? இந்த ராஜ்யத்தில் ரெண்டாவது பகுதி மின்னல் எடுக்கிறோம். இந்த மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். அப்போ மனுஷகுமாரனுடைய வருகை எப்படி இருக்கும்? பயங்கரமா இருக்கும். அதுக்கு தான் ஒரு அடையாளம் சொல்றாருல்ல. மின்னல் எப்படி அடிக்கும்? காலையில் அடிச்சிச்சிங்க மின்னல், நைட்டு வரைக்கும் இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நீ யூடியூப்பில் போய் மின்னல்னு சொல்லி சும்மா ஒரு ஸ்லாஷ் போட்டு பாருங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் காரு மரம் எல்லாம் பிச்சுட்டு விடுவோம். பார்த்துக்கிறீங்களா? ஒரு மின்னல் வந்து ஒரு இடத்துல அது வந்து தாக்குச்சுன்னா என்ன நடக்கும்? அந்த இடமே உருவழிஞ்சு போயிடும். அவ்வளோ பவர்ஃபுல் மின்னல். அவருடைய ராஜ்யம் அந்த செகண்ட் இருக்கும். மின்னல் கிழக்குல இருந்து தோன்றி மேற்குள்ள போகிற அந்த ஃப்ராக்ஷன் இதுதான் இருக்கும் அப்படிங்கிறார். அப்போது நீங்கள் மீண்டுமாக பாருங்கள், மனுஷகுமாருடைய வருகை அப்படி தான் இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி இது அங்கே இருக்கிறாரு இங்கே இருக்கிறாருன்னு சொல்கிறதுக்கெலாம் ஏது அங்கே இராது. இது இங்கிலீஷில் நிறைய இருக்கும். நீங்கள் ஆர்சி பைபிளில் வாசிங்களா பார்க்குறேங்க. லூக்கா மத்தேயு 24:27 ஆர்சி பைபிள் வாசிங்க. இதுக்கு நம்ம ஆளுங்க ஏற்கனவே விளக்கம் சொல்லி வச்சுருந்தாங்க. என்ன சொன்னாங்க? அது மின்னல் இல்லைங்க, சூரியன். சூரியன் வந்து கிழக்குல இருந்து மேற்கு வரைக்கும் வர வரைக்கும் அது அப்படி ஸ்டார்ட் ஆகி அப்படியே போச்சுன்னா வந்துடுங்க அப்படிம்பாங்க. ஆனால் பைபிள் அப்படி இல்லை. ஆர்சி பைபிள் வாசிக்கலாம். ஏனெனில் மின்னல் கிழக்கில் தோன்றி மேற்கு வரை ஒளிர்வது போல. மேற்கு வரை ஒளிர்வது போல. ஒளிர்வதுன்னா என்ன அர்த்தம்? ஃப்ளாஷ். ஃப்ளாஷ் அதான் ஒளிர்வது போல மானிட மகனின் வருகையும் இருக்கும். மானிட மகனின் வருகை எப்படி இருக்கும்? ஒரு மின்னல் மாதிரி தான் இருக்குமே தவிர நீ நினைக்கிற மாதிரி எப்படி இருக்காது. ஒரு லாங் ப்ராசஸ், அங்கே அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாது என்பதை புரிந்து கொள்ளலாம். லூக்கா 17:24. லூக்கா 17:24. மின்னல் வானத்தின் ஒரு திசையில் தோன்றி மறுதிசை வரை. இல்லை, அது ஆர்சி பைபிள் தான். அதுலேக்கு மேலே பாருங்க. வானத்தில் மின்னல் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கம் வரைக்கும் பளீரென மின்னி. எப்படி மின்னுது? பளீரென மின்னி. மின்ன ஒளிர்வது பார்த்தோம். இது எப்படி வருது? பளீரென மின்னி ஒளிர்வது போல மானிட மகனும் தம் வரும் நாளில் தோன்றுவார். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், நல்லா கவனிங்க. இந்த ராஜ்யத்தில் தேவன் காட்சி எடுக்கும் போது ரெண்டு விஷயம் பயன்படுத்துறாரு. அவருடைய ராஜ்யத்தினுடைய வருகையில் கார் மேகம் பயன்படுத்துறாரு. என்ன மேகம் பயன்படுத்துறாரு? கார் மேகம். அடுத்தது என்ன பயன்படுத்துறாரு? மின்னல். இதெல்லாம் நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கணும். இதெல்லாம் தொடர்புடையதா இருக்குதா இல்லையா நம்ம செக் பண்ண போறோம். இப்போ பாருங்க, எதை யூஸ் பண்றாரு? மேகம், கார் மேகம் யூஸ் பண்றாரு. ரெண்டாவது இதை யூஸ் பண்றாரு. மின்னல் அவருக்கு பிடிக்குமா பிடிக்காதா? அவர் மின்னல் எப்படி யூஸ் பண்ணுறாரு பார்க்கலாமா? கடவுள் நம்ம யாராவது பந்து விளையாடுறதுக்கு பயன்படுத்துகிற மாதிரி தான் அவர் மின்னல் யூஸ் பண்ணுறாரு. எப்படி மின்னல் யூஸ் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். நீங்கள் வசனம் யோபு 37:3 வாசிங்க. அவருக்கு ஏன் இதெல்லாம் லிங்க் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன்னா, பின்னாடி கூடிய வசனங்கள் அப்படியே மேட்ச் ஆகும் உங்களுக்கு. லூக்கா யோபு 37:3. அவர் வானத்தின் கீழெங்கும் அந்த தொனியையும் பூமியின் கடையாந்தரங்கள் மேல் அதன் மின்னலையும் செல்ல விடுகிறார்.
என்ன பண்றாரு? எதை யூஸ் பண்றாரு? அவர் வானத்தின் கீழெங்கும் அந்த தொனியையும் பூமியின் கடையாந்திரங்கள் மேல் அதன் மின்னலையும் செல்ல விடுவார். அப்போ மின்னல் எவ்வளோ தூரம் போகும்? நம்மளுக்கு ஒரு டைம் இருக்கும் சார். மின்னல் என்ன சார், இந்த இடத்துல ஒரு பளிச்சு நிற்குது, அங்கே மட்டும் தான் ராஜ்யம் வருமா? அவருடைய வருகை வந்து அவர்களுக்கு மட்டும் தான் தெரியுமா? நினைக்க கூடுமா இல்லைங்களா? இப்போ மின்னல் அடித்தா எவ்வளோ தூரம் போகும்? அதுக்கு தான் வசனம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. அவர் வானத்தின் கீழெங்கும், வானத்தின் கீழே என்ன அர்த்தம்? கீழெங்கும்னு என்ன அர்த்தம்? எல்லாம் கீழெங்கும் அப்படின்னு அந்த தொனி அப்படி சத்தம் அடிச்சிச்சுன்னா இவனுக்கு கேட்டுச்சு அவனுக்கு கேட்கலைங்க, அவனுக்கு கேட்டுச்சு இவனுக்கு கேட்கலங்கிற விஷயம் என்ன பண்ண முடியாது, சொல்ல ஏது விராது. நல்லா கவனிங்க, நான் சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கவனிச்சிங்கன்னா தான் இந்த மின்னல் மேகம் இதெல்லாம் நீங்க நல்லா கவனிக்கணும். அந்த தொனியையும் பூமியின் கடையாந்திரங்கள் மேல், பூமியின் கடையாந்திரங்கள்னா என்ன? எல்லாமே அதுல இருக்கிற எல்லா பகுதியும் கடையாந்திரங்கள் மேல் அதன் மின்னலை செல்ல விடுகிறார். அப்போ மின்னல் எவ்வளவு பெரிய ஒரு ஆயுதமாக அங்கே பயன்படுத்துறாரு பார்த்தீங்க. அவர் வருகைக்கு, அவருடைய மனுஷகுமாருடைய வருகைக்கு முதலாவது பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கருவி என்னன்னா மின்னலை அங்கே பயன்படுத்துகிறார். அப்போ நான் மின்னல் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் மின்னல் அடிக்கும் போது நீங்கள் மைண்டுக்குள்ளே ஞாபகம் கூட வச்சுக்கலாம். மின்னல் வந்தாவே மனுஷகுமாருடைய வருகை இருக்குது அப்படிங்கிற யாரும் உங்களை என்ன பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாது. அடுத்ததாக யோபு 38:35 மின்னலை அவர் எப்படி யூஸ் பண்றாரு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வசனம். நீ மின்னல்களை அங்க பாருங்க, நம்ம கூப்பிட்டா இப்போ கார்லாம் வருது இல்லை, ஃபாரின்ல இப்போ என்ன பண்றாங்க, ஏஐ யூஸ் பண்ணி கார் இங்க வா அப்படின்னு அது என்ன பண்ணுது, கார் வரும். ஆனா மின்னல் நம்மளால பேச முடியுமா? அவர் என்னவா யூஸ் பண்றாரு பாரு, அங்க பாருங்க, படிங்க. நீ மின்னல்களை அழைத்தனுப்பி, நீ மின்னல்களை அழைத்தனுப்பி அவைகள் புறப்பட்டு வந்து இதோ இங்கே இருக்கிறோம் என்று உனக்கு சொல்லும்படி செய்வாயோ? புரியுதா? மின்னல் என்ன யூஸ் பண்றாரு? கூப்பிட்டா தான் இங்க இருக்கிறோம் அப்படின்னு யார் சொல்லுது? அப்ப மின்னல் நமக்கு எப்படி இருக்கு? இடிதாங்கின்னு சொல்றாங்களா? ஐயோட்டே சாமி, இடி இடிச்சுன்னா எவனா இருந்தாலும் சரி ஒரு செகண்ட் பயந்தே தீரும். அந்த ஒளியை பார்க்க முடியாது, அந்த வெளிச்சத்தை பார்க்க முடியாது, அந்த சத்தத்தை கேட்க முடியாது, தாங்க முடியாது. அந்த அப்படி இருக்கிறத கூப்பிட்டு என்ன பண்ணுவோம், நான் இங்கே இருக்கிறோம், இதோ அடியே நீ இருக்கிறேன்னு சொல்லி இந்த மின்னல் சொல்லுதான். மின்னல்கள் அப்போ மனுஷகுமாரோட வருகையில் முக்கியமான ஒரு கருவி எது? மின்னல். ஒன்று கார்மேகம், இன்னொன்று மின்னல். ரொம்ப முக்கியமான பகுதி, கடவுளுடைய பகுதியில் அவருடைய ராஜ்யத்துடைய தகுதிப்பாடுகளுக்கு முக்கியம். இதே சகரியா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்க வாசிக்கலாம் பாருங்க. சகரியா 1:9. சகரியா அவருடைய முதலாம் வருகையில எல்லாருமே பார்த்தாங்க. அப்பொழுது நான், என் ஆண்டவரே, இவர்கள் யார் என்று கேட்டேன். என்னோட பேசுகிற தூதனானவர், இவர்கள் யார் என்று நான். சகரியா 9:1 இல்ல 9:1. ஆதிரா தேசத்து விரோதமானதும் தமஸ்குவின் மேல் வந்து தங்குவதுமான கர்த்தருடைய வார்த்தையாகிய பாரம் மனுஷரின் கண்களும் இஸ்ரவேலருடைய சகல கோத்திரங்களின் கண்களும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கும். இங்க பாருங்க, மனுஷருடைய கண்களும் ஒரு பகுதி, இஸ்ரவேலுடைய சகல கோத்திரங்களின் கண்களும் யாரை நோக்கி கொண்டிருக்கும்? இது ஒரு தீர்க்க தரிசனம். இதை அப்படியே மைண்டுக்குள்ள வச்சுக்கோங்க. இப்போ அவர் ஒருவேளை வந்தாருன்னா, நம்ம ஏற்கனவே ராஜ்யத்தில் தானியேல் பாடங்கள்லாம் தியானிச்சிருக்கிறோம். ஒருவேளை வந்தாருன்னா அதே சகரியா 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்களா. சகரியா 9:5. கொஞ்சம் நீங்கள் இப்போ இது மாதிரி லெட்டராக தான் போவோம், இது ஒரு பாடங்கிறதுனால இப்படிதான் போவோம். வாசிங்க. அஸ்கலோன் அதை கண்டு பயப்படும், காத்சாவும் அதை கண்டு மிகவும் துக்கிக்கும், எக்ரோனும் தன் நம்பிக்கை அற்றுப்போனபடியால் மிகவும் பிரலபிக்கும். கத்சாவில் ராஜா அழிந்து போவான், அஸ்கலோன் குடியேற்றிருக்கும். இதெல்லாம் சகரியாவில் சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசன பகுதி. அங்க ராஜாக்களுடைய ராஜ்யங்கள் என்ன ஆயிரும்? இல்லாமே போயிருங்கிறார் பாருங்க. காசாவிலே ராஜா அழிந்து போவான், அஸ்கலோன் குடியேற்றிருக்கும். அப்ப என்ன இருக்காது? எதுவுமே அங்க இருக்காது. அப்ப பாருங்க 7 வாசிக்கலாம். 7. அவனுடைய இரத்தத்தை
அவன் வாயிலிருந்தும் அவனுடைய அருவருப்புகளை அவன் பல்லுகளின் நடுவிலிருந்தும் நீக்கி போடுவேன். அவனோ நம்முடைய தேவனுக்கென்று மீதியாக வைக்கப்பட்டு யூதாவிலே பிரபுவைப் போல இருப்பான், எக்ரோன் எபூசியனைப் போல இருப்பான். இது ஒரு தீர்க்க தரிசன பகுதி. இதெல்லாம் நீங்க சகரியாவில் ரொம்ப சகரியா தீர்க்க தரிசன பகுதி, ரொம்ப முக்கியமான பகுதி. அதுல இருக்கிற பகுதியில 14ஆம் வசனத்துல எதை யூஸ் பண்றாருன்னு நீங்க பாருங்க. 14 வாசிக்கலாம். 14 அதிலே சகரியா 9:14. அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். அவர்கள் பட்சத்தில் யார் காணப்படுறாங்க? கர்த்தர் காணப்படுவார். அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும். இப்போ எது வந்துருச்சு? மின்னல். ஏற்கனவே எது பார்த்தோம்? கார்மேகம். அடுத்தது அவருடைய அங்க பாருங்க, அவர் பட்சத்தில்னா அவர் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார். அவருடைய அம்பு எங்க புறப்படுது? மின்னலை போல. அப்போ அவர் வருகைக்கு முன்னாக என்ன சம்பவிக்கணும்? மின்னல். ஃபர்ஸ்ட் எது வரணும்? கார்மேகம். அதுக்கப்புறம் மின்னல். மின்னல் வந்துச்சுன்னா நம்ம என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம்? அங்க பாருங்க, சிம்பிளா சொல்ற, அவர் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார், அவருடைய அம்பு மின்னலை போல புறப்படும். கர்த்தராகிய அடுத்த ஒரு அடையாளம் கொடுக்கிறாரு. அடுத்த ஒரு அடையாளம் என்னது? கர்த்தருடைய ஆண்டவர், கர்த்தராகிய ஆண்டவர் எக்காலம் ஊதி தென் திசை சுழல் காற்றுகளோட நடந்து வருவார். அப்ப இங்க என்ன பண்றாரு அப்படின்னா, இப்ப ஒரு திசையிலிருந்து மறு திசை மின்னல் வந்து புறப்பட்டுருச்சுனாவே அது என்ன அர்த்தம்? ஒரு அடையாளம். ஒரு அடையாளம். அவருடைய வருகைக்கு முன்னாக நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நம்ம அங்கே பார்க்குறோம். அவர் தென் திசை சுழல் காற்றோடு நடந்து வர்றார் அப்படின்னு பார்க்குறோம். சரி, அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்? எக்காலம். எக்காலங்கிறது பாருங்க, இங்கே யோசிக்கிறேன், இங்கே வச்சிருக்கேன் பாருங்க. அதுக்கு இங்கிலீஷில் ட்ரம்பட்டுப்பாங்க. இப்படி வச்சு இப்படி தொனிக்கிற மாதிரி தொனிக்க செய்கிறது. சரி, இது தொனிக்க செய்கிறது எங்கே தொனிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம வாசிக்கலாம் பாருங்க. எப்போ இந்த எக்காலம் தொனிக்கப்பட்டது பைபிளில்? அதுக்கு முன்னாடி நீங்கள் அதையும் பார்த்துருக்கலாம் பாருங்க. யாத்திராகம் 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிக்கலாம். யாத்திராகம் 19:13. ஏற்கனவே நம்ம மலையில் இருந்தார் பார்த்தோம் இல்லைங்களா? மலையில். அப்போ பாருங்க, யாத்திராகம் 19:13. ஒரு கையும் அதை தொடலாகாது. எது ஒரு கையினா எதை தொடக்கூடாது? மின்னல், மேகம், அந்த இதெல்லாம் வராம, அதெல்லாம் வரதுக்கு முன்னாடி எதை தொடக்கூடாது? மலையை தொடக்கூடாது. தொட்டால் நிச்சயமாக கல்லெறியுண்டு அல்லது ஊடுருவ எய்யுண்டு சாக வேண்டும். அதுல மனுஷனானாலும் சரி, மிருகமானாலும் சரி, மனிதனானாலும் சரி உயிரோடே வைக்கப்படலாகாது. எக்காலம் நெடுந்தொனியாய் தொனிக்கையில் அவர்கள் மலையின் அடிவாரத்தில் வரக்கடவர்கள் என்றார். மலையின் அடிவாரம். மலைங்கிறது எது? ராஜ்யம். ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு என்ன ஒரு இது வைக்கிறாரு? இல்லை, என்ன ஒரு கோட்பாடு வைக்கிறாரு, குறிக்கோள் என்ன வைக்கிறாரு அங்கே அப்படின்னு பார்த்தா, அவங்க மலையை வந்து எக்காலம் தொனிக்காத போது என்ன பண்ண, எக்காலம் தொனிக்கிற வரைக்கும் அவங்க உள்ள என்ன பண்ணக்கூடாது? வரக்கூடாது, தொடவும் கூடாது. ஒரு முக்கியமான கோட்பாடு. நீங்கள் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? ஃபர்ஸ்ட் கான்செப்ட், கார்மேகத்தில் அவர் வராருன்னு வச்சுக்கலாம். மின்னல் வரும்போது அவர் முன்னல் என்ன பண்ணுறாரு? அம்புகளாக எய்கிறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாரு? எக்காலம். எக்காலம் ஊதாம யார் எங்கே வரக்கூடாது? ஜனங்கள் வந்து மலையை தொடக்கூடாது. மலை என்பது ராஜ்யத்துக்கு அடையாளப்படுத்துறதுனால அதை என்ன பண்ணக்கூடாது? அதை தொடக்கூடாது அப்படின்ட்டாரு. அப்போ 3வது சிம்பிள் எது? எக்காலம். எக்காலம் ஊதுற வரைக்கும் அவர் என்ன பண்ணக்கூடாது? யாரும் வரக்கூடாது. இது ஒரு அலர்ட் நியூஸ். அது ஒரு அலர்ட் நியூஸை நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போ மோசே வந்து அடையாளமாக நம்ம யாரை படுத்தலாம்னா இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக நம்ம பண்ணலாம் இல்லைங்களா? மோசே, ஏன்னா மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் இடையில யார் மீடியேட்டராகிறாரு? மத்தியஸ்தராகிறாரு. அங்கே மோசே இருக்கிறாரு. அப்போ நமக்கு யார் மீடியேட்டரு? நமக்கு யார் மத்தியஸ்தரு? அப்போ இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து யாருக்கு அடையாளமாக வைக்கலாம்? மோசேக்கு அடையாளம் வைக்கலாம். மலை என்பது ஏற்கனவே சொன்னாது ராஜ்யம். அப்போ ஜனங்கள் யாரு? தேவனுடைய பார்வையில் ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய பாளையம் இறங்கக்கூடிய ஜனங்கள். விரோதமாக இல்லை, முன்னாடி எதிராக பாளையம் இறங்க ஜனங்கள். அப்போ அது யாரு அப்படின்னா, கடவுளை பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்ற ஜனங்கள் யாரு? சபை வகுப்பார். அவங்க தான் ராஜா, பரிசுத்த ஜாதின்னு சொன்னா பார்த்தீங்களா? ஜனங்கள் வந்து கடவுளை யார் தரிசிக்கிறார்களோ, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார். மற்றவங்க பார்க்க முடியும். இது நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாருமே பார்க்க முடியுமானா, கண்கள் யாவும் அவரை காணும். யார் அவங்க? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை
தரிசிப்பார்கள். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரி, இப்போ எக்காலம் நம்ம நெடுந்தொலையே துணிக்குது, அப்போ துணிச்சாதான் அங்கே வரணும். இப்போ வசனம் 15 வாசிக்கலாம் பாருங்க. யாத்திராகமம் 19:15 எப்போ போகிறாங்க, எப்போ போகிறாங்கங்கிறத பார்க்கலாம். அந்த காட்சியை நம்ம எப்போ போகிறாங்க? அவன் ஜனங்களை நோக்கி, 3ஆம் நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள், மனைவியினிடத்தில் சேராதிருங்கள் என்றான். அப்போ ரொம்ப பரிசுத்தமாக இருக்கணும். அங்கே பாருங்க, அவர்கள் ஜனங்கள் நோக்கி 3 நாளுக்கு ஆயத்தப்பட்டிருங்கள். 3 நாளுக்கு எப்படி இருக்கணும்? அவங்க பக்காவா பரிசுத்தமா அவங்க இருக்கணும். ஒரு சின்ன தப்பு கூட நடக்கக்கூடாது கடவுளை தரிசிக்கிற வரைக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது எப்போ வர சொல்றாருன்னா விடியற் காலம். விடியற் காலம்னா என்ன அர்த்தம்? வெளிச்சம் வரத்துக்கு முன்னாடியே விடியற் காலத்தில் சொல்றாரு. சரி, இது இன்னொரு அடையாளம். 10ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 10ஆம் வசனம் யாத்திராகமம் 19:10. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்தில் போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்து, அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து கண்ணி பண்ணுங்க 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளில் கர்த்தர் சகல ஜனங்களுக்கும் பிரத்யட்சமாய் சீனாய் மலையின் மேல் இறங்குவார். அதுல இடி முழக்கங்கள் இருக்கா பாருங்க. 16வது 16. 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும். இப்ப 16ஆம் வசனம் நல்லா கவனம் வைங்க. இப்ப 3 நாள் ஆச்சு பரிசுத்தப்படுத்துற ஜனங்களுக்கு. எப்படி வராரு? 3ஆம் நாள் விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும். என்ன வருது? அடுத்து மின்னல்களும். இது வருதா பாருங்க. அவர் வருகைக்கு முன்பதாக இடிகள், மின்னல்கள், மலையின் மேல் கார்மேகமும். அடுத்தது எது வந்துருச்சு? கார்மேகம், மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. இதுதாங்க பாயிண்ட், நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த பாயிண்ட் நீங்க கவனம் வைக்கலனா 3ஆம் நாள் வந்து எங்க வரணும்? ஜனங்கள் மலைக்கிட்ட வந்துடணும். 3ஆம் நாள்ல மலைக்கிட்ட வரணும். ஆனா தொடக்கூடாது. பாருங்க, விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும். விடியற் காலம் எந்த டைம்? காலை அதிகாலை. விடியற் காலை அசல் என்ன சொல்லுது? அதிகாலையில உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? அதிகாலை என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறார். அதிகாலையில் அதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்றார்? அதிகாலையில் அதிக இருட்டோட இருந்து வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் தனிமையில் ஜெபம் பண்ணினார் வசனம் இருக்கும். அப்ப அதிகாலையில யாரை பார்க்கலாம்? தேவனை தரிசிக்கலாம். அதிகாலை அதை விடியற் காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும். இதெல்லாம் கீ பாயிண்ட். இடி முழக்கம், மின்னல்கள், மலையின் மேல் எது வருது? கார்மேகம். இல்ல கார்மேகம். மலையின் மேல் கார்மேகம் எங்க வருது? கார்மேகம் வந்துச்சுனாவே உங்களுக்கு உபத்திரவம். உபத்திரவம்னு சொல்லிட்டாங்க நமக்கு. ஆனா கார்மேகம் வந்தா யார் வராங்க? கார்மேகம் வந்தா கடவுளுடைய பிரசன்னமாகிறதுல நடக்குது. மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்தை காற்றும் ஆயிட்டு பாளையத்தில் ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்க? நடுங்கினார்கள். அப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. இது ரொம்ப ஸ்ட்ராங் பாயிண்ட். வசனம் 18 வாசிக்கலாம் பாருங்க. கர்த்தர் சீனாய் மலையின் மேல் அக்னியில் இறங்கினபடியால். இப்ப என்ன பண்ணிட்டாரு? இப்ப மலையில யாரு வந்துட்டாங்க? மலையில வந்துட்டாரு. அடுத்து ஒரு கீ வேர்ஸ் வருது. என்ன கீ வேர்ஸ்? அக்னி. அக்னி. அடுத்து என்ன ஒரு கீ பாயிண்ட் வருது? அக்னி. கர்த்தர் சீனாய் மலை மேல் அக்னியில் இறங்கினபடியால் அது எப்படி இருக்கு? அது முழுவதும் புகைக்காடாய் இருந்தது. அந்த புகை சூளையின் புகையை போல எழும்பிற்று. மலை முழுவதும் மிகவும் அதிர்ந்தது. வாசிங்க. எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான். தேவன் அவனுக்கு எதுக்கு அப்புறம் தான் அவர் பேச ஆரம்பிக்கிறாரு? எக்கால சத்தம் வர வர மிகவும் பலமாய் தொனித்தது. மோசே பேசினான். அப்ப தேவன் எதுக்கு அப்புறம் தான் பேசுறாரு? இடி முழக்கம், மின்னல், கார்மேகம், அப்புறம் எக்கால சத்தம். இந்த சத்தத்துக்கு அப்புறம் தான் யாரோட பேசுறாரு? மோசையோட அங்க பேசுறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அப்புறமேட்டு தான் தேவன் அவனுக்கு வாக்கினால் என்ன பண்றாரு? மறுமொழி கொடுத்தார். இதெல்லாம் நம்ம கொஞ்சம் காட்சி படலமாக வச்சுக்கோங்க. இது இப்போ இது ஏன் பதர் எங்க சொல்றீங்க? இது பழைய ஏற்பாட்டில் நடந்த ஒரு சம்பவம். அதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்? நமக்கு அது சம்பந்தம் இருக்கா? இது ஒரு பாடமாக வேற எடுத்துட்டு இருக்கிறீங்க வேலை இல்லாம அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா அப்படி இல்லை. ஏன்னா வசனம் நம்ம வாசிக்கலாம். ஒரு 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இப்போ நான் எந்த மலையில இருக்கிறாங்க ஜனங்கள்? சீனாய் மலையில். இது சீனாய் மலையில் இருக்கக்கூடிய ஒரு காட்சி. இதை வந்து புதிய ஏற்பாட்டில் ஒரு லிங்க் பண்றோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை அங்க பாருங்க. மேல பாருங்க.
இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தைகளினாலேயே அக்கினிக்கிரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 3:10. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமட என்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இதெல்லாம் நம்ம அப்படியே மைண்டுக்குள்ள வச்சுக்கோங்க. சீனாய் மலை ராஜ்யத்தில் பார்க்கும்போது அது என்னவா இருந்துச்சு? அக்னி வரும்போது புகைக்காடா இருந்துச்சு பார்த்தீங்களா? இந்த புகைக்காடா எப்போ மாறும்? அது அழிவு சடிதியாய் வரும். பாருங்க இதெல்லாம் அதெல்லாம் ஒரு கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் மைண்டுக்குள்ள இது கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே பார்த்தீங்கன்னா 21ஆம் வசனம் வாசிங்க. வசனம் 21, யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 21. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்கள் பார்க்கிறதற்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதபடிக்கும் அவர்களில் அநேகர் அழிந்து போகாதபடிக்கும் நீ இறங்கி போய் அவர்களை உறுதியாக எச்சரி. அப்போ என்ன பண்ணக்கூடாது? என்ன சொல்றாரு? இறங்கி போய் உறுதியா எல்லையை என்ன பண்ணக்கூடாது? அவங்க கடந்து போகக்கூடாது. அவங்க எல்லை எது வரைக்கும்? ராஜ்யத்தினுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய அந்த எல்லை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ 22ல் யாரு போறாங்க பார்க்கலாம். 22 வசனம். கர்த்தரின் சமூகத்தில் வருகிற ஆசாரியர்களும். இப்போ கர்த்தரின் சமூகத்தில் வருகிற யாரு? ஆசாரிகள் யாரு? நாமன்னு சொல்லிக்கலாமா? ராஜா இருக்கணும் நான் உள்ளற. அப்போ கர்த்தரின் சமூகத்தில் வருகக்கூடிய ஆசாரியர்கள் தான் யாரும் தரிசிக்க முடியும். அவங்க எங்க தான் இருக்கிறாங்க? ஆல்ரெடி பாருங்க வசனம் என்ன சொல்லுது? கர்த்தரின் சமூகத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்க தான் யாரு? ஆசாரியர்கள். அப்புறம் அவங்கள என்ன பண்ணணும்? வசனம் வாசிங்க. கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி தங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். ஆசாரியர்கள் சும்மா போயிடலாமா? பேரு ஞானஸ்தானம் எடுத்துங்க, 15 வருஷம் ஆச்சுட்டுங்க, அதனால போயிடலான்னா அவங்கள என்ன பண்ணிருக்கணும்? தங்களை பரிசுத்தப்படணும். அப்போ எல்லையை குறிச்சிருக்காரு. அப்போ இப்போ என்ன பண்றாருன்னா மோசேகிட்ட 23-24 சொல்றாரு. இது ஒரு அடையாளமாக வருது, நீங்க கவனிங்க. மோசேகிட்ட போறாரு 23-24. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, மலையை சுற்றிலும் எல்லை குறித்து அதை பரிசுத்தப்படுத்துங்கள் என்று தேவரீர் எங்களை உறுதியாக எச்சரித்திருக்கிறார். ஆகையால் ஜனங்கள் சீனாய் மலையின் மேல் ஏறி வரமாட்டார்கள் என்றான். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள். இங்க கர்த்தர் என்ன பண்றாரு? மோசேயை நோக்கி நீ இறங்கி போங்கிறாரு. இப்போ மோசே இறங்கி போங்கிறாரா? நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்களாரு. இறங்கி போ, ஏறி வாருங்கள். இது என்ன அடையாளம்? மோசே ஏற்கனவே அடையாளம் யாரு கூட சொன்னோம்? ஏசு கிறிஸ்துக்கு அடையாளம். இப்போ இன்னொன்று கூட யாரு கூட்டு வர சொல்றாரு? ஆரோனு கூட்டு வர சொல்றாரா? அதுக்கு அடுத்ததும் ஆசாரியர்களும் ஜனங்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதிருக்க கடவர்கள் என்றார். அப்போ மேல கூட்டிட்டு போறது யாரு? மோசே கூட யார் வராரு? அப்போ இயேசு கிறிஸ்துவோட கூட போகக்கூடிய ஜனங்கள் யாரு? மணவாட்டி வகுப்பார். அப்போ இந்த ஆசாரிகள்லாம் யாரு? அவங்க மேல போறாங்களா அப்படின்னா அவங்க எங்க இருக்கிறாங்க பாருங்க. வசனத்துல நீங்க கவனமா அங்க வாசிக்கணும். அது கொஞ்சம் நம்ம எடுத்து நம்ம யோசனை பண்ணி அதை புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அப்ப ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள், ஆசாரியர்கள் ஜனங்கள் கர்த்தருடைய தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதிருக்க கடவர்கள். அப்போ தரிசிக்கக்கூடிய ஜனங்கள் யாருன்னு நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். சபை தலை மற்றும் சரீரம் கண்டிப்பாக யாரோட இருக்கும்? தேவனோட அந்த பார்வையில் அங்கே இருக்குங்கிறத நம்ம அங்கே புரிஞ்சுக்கலாம். சரி, இப்போ நம்ம யாத்திராகம் 20:18 வாசிக்கலாம் மீண்டுமாக. ஜனங்கள் எல்லாரும் இடி முழக்கங்களையும் மின்னல்களையும் எக்கால சத்தத்தையும் மலை புகைகிறதையும் கண்டார்கள். யாரை பார்த்தாங்க? இப்போ ஜனங்கள் என்ன பண்றாங்க? எதை பார்க்குறாங்க? இடி முழக்கத்தை பார்க்குறாங்க, மின்னல்களை பார்க்குறாங்க, அப்போ மலை புகைகிறதுன்னு என்ன அர்த்தம்? புகைக்காடா இருக்கிற அந்த ஒரு விஷயத்த அங்கே பார்க்குறாங்க. சரி, இதெல்லாம் நம்ம வச்சுட்டு இப்போ எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 18 முதல் 29 வரை நம்ம வாசிக்கலாம். எபிரேயர்
12ஆம் அதிகாரம் 18 முதல் 29 வரை வாசிக்கலாம். இப்போ நீங்கள் இது வரைக்கும் கேட்டீங்கல்ல, இது வரைக்கும் நம்ம வாசிச்சோமா? பழைய ஏற்பாட்டில் அந்த மலையில் மின்னல்கள், கார்மேகம், எக்காலம், புகைக்காடு இதெல்லாம் இருந்துச்சா? இப்போ புதிய ஏற்பாட்டில் நம்ம எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். அன்றியும் தொடக்கூடியதும் அக்னி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும். சரி, இப்போ வாசிக்கலாம். தொடக்கூடியதும் அக்னி பற்றி எரிகிறதுமான மலை, இது எங்கே இருந்துச்சு? நம்ம எங்கள் லிங்க் உங்களுக்கு எங்கே கிடைக்குது பாருங்க. தொடக்கூடியதும், ஏன்னா அந்த மலையில் பரிசுத்தம் இல்லாமல் யாரும் என்ன பண்ணிடக்கூடாது, தொட்டிங்களே செத்துருவாங்க. தொடக்கூடியதும் அக்னி பற்றி எரிகிறதுமான மலையினிடத்திற்கும், மந்தாரம், இருள், பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும், எக்கால முழக்கத்தின் இடத்திற்கும். அடுத்தது எக்கால முழக்கம் எங்க தொனிச்சாங்க? மலையில். யாத்திராங்க புஸ்தகத்துல மலையில மின்னல், எக்கால சத்தத்திற்கும். வார்த்தைகள் யார் பேசினாங்க? மோசேயோட யார் பேசினாங்க? தேவன் பேசினார். வார்த்தைகளுடைய சத்தத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். ஆண்டவரே நீங்க பேசுங்க, எங்களுக்கு அவங்க நீ பேசுறது எங்களால எப்படி இருக்கு? பழைய ஏற்பாட்டில் யாத்திரா 13ஆம் அதிகாரம் ஃபுல்லா வாசிங்கன்னா அவங்க பேசும்போது இடி அடிக்கிற மாதிரியே இருக்கும். அவ்வளோ சத்தம் தாங்க முடியாது, செத்து போயிடும். நீங்க இப்படியே பேசாதீங்கன்னா எல்லாருமே என்ன ஆயிரும்? ஜனங்கள் எல்லாருமே செத்து போயிடும். அதனால நீங்க பேசாதீங்கன்னு சொன்னாங்க. அதுதாங்க சொல்றாரு. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். நீங்க பேசவே வேணாங்கிற. பேசினா எப்படி இருக்குது? இடி முழக்க மாதிரி இருக்குது. அடுத்தது, ஏனெனில் ஒரு மிருகமாகிலும் மலையை தொட்டால் அது கல்லெறியுண்டு அல்லது அம்பினால் எய்யுண்டு சாக வேண்டும் என்று சொல்லப்பட்ட கட்டளையை சகிக்க மாட்டாதிருந்தார்கள். மோசேயும் நான் மிகவும் பயந்து நடுங்குகிறேன் என்று சொல்லத்தக்கதாக அந்த காட்சி அவ்வளவு பயங்கரமாய் இருந்தது. இது எல்லாமே எங்க இருந்தது? பழைய ஏற்பாட்டில் காமிச்ச விஷயத்தை எங்க சொல்றாரு? புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு. அதனாலதான் அது அவ்வளவு விளக்க சொன்னேன். நீங்க அதை கவனிக்கலைங்கன்னா இது புரியாது. நான் இவ்வளவு சொன்ன விஷயங்கள்லாம் எங்க வருது? புதிய ஏற்பாட்டில் லிங்க் பண்றாரு. அதுக்கப்புறம் கன்னிச வாசிங்க. நீங்களோ சியோன் மலை ஸ்டார்ட் பண்றாரு. இப்ப அங்க இருந்த சியோன் மலை, இப்ப நீங்க சியோன் மலையிலே ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் இடத்திற்கு வாங்க. இப்ப நீங்க எங்க வரீங்க? சியோன் மலை எங்க இருந்துச்சு? பழைய ஏற்பாட்டில் இருந்த லிட்டரலான சியோன் மலை. இப்ப இந்த சியோன் மலை எதுக்கு அடையாளம்? பரலோக ராஜ்யத்துக்கு அடையாளம். நீங்களுங்கிறாரு. அதை யார் சொல்றாரு? நீங்களுங்கிறது யாரு? சபை வகுப்பார். நீங்களோ சியோன் மலையின் இடத்திற்குங்கிறது. சியோன் மலைனா எது அடையாளம்? பரலோக ராஜ்யத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் சியோன் மலை தான். புரியுது? பரம எருசலேமுக்கும் 1000-10,000 தேவதூதர்களின் இடத்திற்கும் பரலோகத்தில் பெயர் எழுதியிருக்கிற முதற் பெயரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். பேசுகிறவருக்கு நீங்கள் செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் பூமியிலே பேசினவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகினவர்கள் தப்பி போகாமல் இருக்க பரலோகத்தில் இருந்து பேசுகிறவரை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி போவோம்? சொன்னாங்க பழைய ஏற்பாடுல நீங்க பேசாதீங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் இப்போ அது எங்க வந்து லிங்க் ஆகுது பார்த்தீங்களா? இப்போ நீங்க கடவுள் சொல்ற வார்த்தையை நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் செத்துருன்னு சொன்னீங்கன்னா நீங்க இப்படிதான் இருக்கணும். பாருங்க, பேசுகிறதை நாம் விட்டு விலகினால் எப்படி தப்பி? கடவுள் பேசும்போது நம்ம கேட்கலன்னா நம்ம எப்படி தப்பிச்சுக்கொள்வோம்? ராஜ்யத்துடைய புத்திரராக எப்படி வர முடியும்? வரவே முடியாது. அடுத்தது, அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு. பேசும்போது இட்டி முழக்கம் டபால்னு ஒரு சத்தம் பேசினாருன்னா இட்டியே இருக்கும். அவங்களால கேட்க முடியல. அதுதான் அங்க சொல்றாரு.
ம் இன்னும் ஒரு தரம் நான் பூமியை மாத்திரமல்ல வானத்தையும் அசைய பண்ணுவேன் என்று இப்பொழுது வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். ம் இன்னும் ஒரு தரம் என்கிற ஒரு சொல்லானது அசையாதவைகள், நிலைத்தில் இருக்கத்தகாத அசைவுள்ளவைகள், நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல் மாறி போகும் என்பதை குறிக்குது. அப்ப என்ன அர்த்தம்? அசையாதவைகள் நிலைத்திருக்கத்தக்கதாக அசைவுள்ளவைகள் உண்டாக்கப்பட்டவைகள் போல மாறி போகுங்கிறார். இது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது, யோசிச்சு புரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? அழிவில்லாத ராஜ்யம் வரப்போகுது. அசையக்கூடியது இல்லை, அழிவில்லாத ஒரு ராஜ்யம். 28 ஆதலால் அதான் சொல்றாரு, அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம். அங்க 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 பேசும்போது எல்லாமே நடுங்குது, கட்ட 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 கட்டன்னு நடுங்குச்சு. அசையக்கூடியது தானே இது. ஆனா அசையக்கூடியது அசையாத மாறப்போகுது. அதுதான் அசைவில்லாத ராஜ்யம். ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டால் அந்த ராஜ்யத்துக்கு என்ன இல்லை? அசைவில்லை, நோ ஷேக்கிங். யாருக்கு பட்சபாதம் அங்க இல்லை, அது பர்ஃபெக்டா இருக்கும் அந்த ராஜ்யம். அடுத்தது, நாம் பயத்தோடும் படிக்கட்டுங்களா? தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யப்படி கிருபையை பற்றி கொள்ளக்கூடும். அப்ப நீங்க எங்க போயிருக்கிறீங்க? அந்த மலை பேர் என்ன? சியோன். நீங்களோ சியோன் பர்வதத்துக்கும். புரியுதுங்களா? இப்ப அந்த லிங்க் எங்க லிங்க் பண்றாரு? அதனுடைய காட்சி படலங்களை தான் நம்ம அங்க பாக்குறோம். இன்னும் கூட பார்க்கலாம். இது இப்பதான் இது எங்க பார்த்தா இது ஒண்ணுதான் நீங்க காட்டினீங்க, இன்னொன்னு காட்டினீங்க அப்படிங்கன்னா கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 24 மற்றும் 26 நீங்க கண்டிப்பா வாசிக்கணும். கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 24 மற்றும் 26. இவைகள் ஞான அர்த்தமுள்ளவைகள். அந்த ஸ்திரீகள் 2 ஏற்பாடுகளாம். அந்த ஸ்திரீகள் எத்தனை ஏற்பாடு? 1. அதுதான் அவங்களே சொல்றாரு, நீங்க சொல்றீங்க, கீழே வாசிங்க. ஒன்று சீனாய் மலையில் உண்டான ஏற்பாடு. சீனாய் மலையில் ஏற்பாடு என்ன ஏற்பாடு கொடுத்தாரா? எங்க கொடுத்தாரு? பழைய ஏற்பாட்டுல. சீனாய் மலையில் என்ன ஏற்பாடு? தேவனை வந்து சந்திக்கக்கூடிய பகுதியில ஜனங்கள் காத்திருந்து மோசே போய் பார்த்துட்டு இருப்பாரு 40 நாள் உபவாசம் இருந்து. 40 நாள் உபவாசம் இயேசு கிறிஸ்து கூட இருந்தா இல்லைங்களா? புரியுதுங்களா? அப்ப அந்த அதெல்லாம் நான் ஏற்பாடு. அது அடிமைத்தனத்திற்குள்ளாக பிள்ளை பெறுகிறது. அது ஆகார் என்பவர்கள் தானே. 26 வாசிக்கலாம். 25 26. மேலான எருசலேமோ, இது மேலான எருசலேமோ சுயாதீனம் உள்ளவள். அது என்ன இல்ல, அடிமைத்தனத்துக்கு உட்பட்டது. புரியுதுங்களா? பழைய ஏற்பாடுல நம்ம பார்த்த விஷயங்கள் எல்லாம் அடிமைத்தனம். ஆனா இப்ப மேலான எருசலேமோ எப்படி இருக்குது? யாரு அது? நாம தான். அவளோ நம்ம எல்லாருக்கும் தாயானவள். எவ்வளோ நம்மளுக்கு கிருபை கடவுள் கொடுத்துருக்கிறாரு. நம்ம அதுக்கு பேச மாட்டோம், நான் கேட்க மாட்டோம்னு நம்ம சொன்னோம்னா நம்மளை போல நிர்பாக்கியவதிகள் யாரும் இல்லை என்று நம்ம அங்கே புரிந்து கொள்ளலாம். அப்போது சீனாய் மலையில் ஏற்பாடு அது இன்னும் கூட ரொம்ப முக்கியமாக பார்க்கும்போது யாத்திராகம் 20ஆம் அதிகாரம் 22 வாசிக்கலாம் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் வானத்தில் இருந்து உங்களோடே பேசினேன் என்று கண்டீர்கள். வானத்திலிருந்து எங்க பேசினது என்ன பண்றாரு? கண்டீர்கள். தரிசித்து அவரை பார்க்கல, அவர் பேசினது என்ன பண்றாங்க? கண்டார்கள். அப்படிங்கிறத நீங்க இதையும் ஞாபகம் வச்சுங்க. வரக்கூடிய வகுப்புல இன்னும் தெளிவா பார்க்கலாம். இதுக்கு இன்னொன்று வசனம் கூட நீங்க 23 வாசிங்க. அதுலேவா? நீங்கள் எனக்கு ஒப்பாக வெள்ளியினாலே தெய்வங்களையும் பொன்னினாலே தெய்வங்களையும் உங்களுக்கு உண்டாக்கவே வேண்டாம். இன்னைக்கு நம்ம வெள்ளி பொண்ணு எந்த அளவுக்கு மதிக்கிறோம்? வெள்ளி பொண்ணு நம்மளை விட, வெள்ளி பொண்ணை விட நீங்க புதுசா ஒன்று உருவாக்க வேணாம். உருவாக்குனதை வாங்கினாவே நம்மளுக்கு என்ன இருக்குது? அதுல ஒரு 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 பொருள், விலை உயர்ந்த பொருளை மத்தியில் வரும்போது அது யாரை காட்டிலும் பெரிதா போயிடுது. விலை உயர்ந்தது எது? உலகத்திலேயே விலை உயர்ந்தது உலகத்தில் இல்லை, உலகத்துக்கு மேற்பட்ட விஷயங்களும் விலை உயர்ந்தது எது? கடவுள் தான். அப்போ அதை காட்டிலும் ஒரு விலை உயர்ந்த மதிப்பு வைக்கும்போது என்ன நடக்குது? ஒப்பாக அங்கே மாற்றப்பட. அதனால நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், வெள்ளி பொண்ணு தெய்வங்களை நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், உண்டாக்க வேண்டாம். அடுத்து சொல்கிறாரு பாருங்க. சரி, அதெல்லாம் நீங்கள் பின்னாடி இருக்கக்கூடிய அடுத்த வகுப்புகளில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இதெல்லாம் ஒவ்வொன்றும் இருக்குது. இப்போ இந்த நான் சொல்ல காட்சிப்பட்ட படலத்தில் மின்னலை எப்படிலாம் பயன்படுத்தினார், மேகத்தை என்னவா பயன்படுத்தினார்,
இப்போ மேகத்தை மட்டும் நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன், அடுத்த ஒரு வகுப்பு பார்க்கலாம். மேகத்து மேலே ஏறி நின்னார்னா அது இன்னொரு இடத்துல போய் இறக்கி விட்ரும். இது இருக்க வசனம் இருக்குது, நான் சொல்கிறது உங்களுக்கு ஜோக்கு மாதிரி இருக்கும். என்னடா அது மேகத்தில் ஏறினா அங்கே போய் அந்தாண்ட போய் இறக்கி விட்ருவாரா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஒரு வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் இது வந்து ஒரு 25 பக்கம் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து கிளியராக புரியுறதுக்காக சிம்பிளாக இது மட்டும் சொல்லியிருக்கேன். இது ஒவ்வொன்றும் இருக்குது. மின்னல் தனியாக அதெல்லாம் நான் பின்னாடி பார்க்க. மின்னலுக்கு மட்டும் வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 11:12. சங்கீதம் 104:3 நோத்து எடுத்துக்கோங்க. இங்கே ஏறி வாருங்கள் என்று வானத்திலிருந்து தங்களுக்கு உண்டான பெரிய சத்தத்தை அவர்கள் கேட்டு மேகத்தில் ஏறி வானத்திற்கு போனார்கள். எங்க ஏறி எங்க போறாங்க? அது என்னவா யூஸ் பண்றாரு? வாகனம். மேகங்கிறது என்னது? எங்கப்பா மேகத்தின் மேல வராருன்னு சொன்னீங்க? மேகங்கிறது என்னது? வாகனம். வானம் இல்ல, வாகனம், வண்டி. மேகம் என்னவா யூஸ் ஆகுது? வண்டி. அதுல பாருங்க, மேகத்துல ஏறி வானத்திற்கு போனார்கள். மேகம் எங்க கூட்டு போகுது? வானத்துக்கு கூட்டு போகுது. புரியுது? எங்க பைத்தியக்கார மாதிரி என்கிட்ட பேசுறீங்களே. மேகமே வானத்துல தாங்க இருக்குது, அங்க ஏறி அங்கெங்க போறாரு? அது டிராவல் போல ஒரு மலைக்கு அந்தாண்ட போக மேலே கிளவுட்ஸ் எங்க இருக்குது? மலைக்கு மேலே இருக்கும். அது வானம் எங்க இருக்குது? அப்போ அதுக்கு டிராவல் பண்ணி அங்கே கொண்டு போகுது. அது சரி, நம்ப மாட்டீங்க. இன்னொரு வசனம் பாருங்க, ஏசாயா 19:1. ஏசாயா 19:1, சங்கீதம் 104:3. தமது மேல் வீடுகளை தண்ணீர்களால் மச்சுப்பாவி மேகங்களை தமது ரதமாக்கி. மேகங்களை என்ன பண்றாரு? மேகங்களை என்னவோ மாத்திட்டாரு. இப்போ மேகத்தில் ஏறி வானத்துக்கு போனாங்க, இங்க என்னவோ மாத்திட்டாரு. ரதம்னா என்ன? தேரு. சரி, ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. அது ஒரு டிராவல் பண்ற ஏஜென்சி. அது என்ன பண்ணலாம்? அதில் ஏறி பயணம் செய்யலாம். மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார். இதோ எகிப்தின் பாரம், கர்த்தர் வேகமான மேகத்தின் மேல். எது மேல ஏறாரு? வேகமான மேகத்தின் மேல் ஏறி எகிப்துக்கு வருவார். அப்போ சரி, இதெல்லாம் உங்களுக்கு இது ஒரு டிராவல். சங்கீதம் 104:3 வாசிச்சிங்களா? அதை நான் வாசிச்சிருங்க. காற்றினுடைய செட்டைகளின் மேல் செல்கிறார். எதுல செல்றாரு? காற்றினுடைய செட்டைகள். காற்றுகளுடைய செட்டைகள் மேல் அங்க செல்றாரு. அப்போ ரொம்ப பாருங்க, மேகங்களை தமது ரதமாக்கி, மேகங்களை ரதமாக்கி காற்றினுடைய செட்டைகள் மேல் செல்றாரு. செட்டை, காற்று தான் செட்டை, மேகம் தான் டிராவல் பண்றது. நீங்க திங்க் பண்ணி பாருங்க, ஒரு விசேஷத்தை காட்சி திங்க் பண்ணி பாருங்க. நம்ம மின்னல் என்ன யூஸ் பண்றாரு? போயிட்டு வா அப்படின்னா, எங்க மின்னல் அப்படின்னு கூப்பிட்டோன்னே என்ன பண்ணுவோம்? படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களா? காம்படிஷன்ல அவன் வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது, எங்கப்பா கூப்பிட்டதே காணும்பாங்க, பார்த்துருப்பீங்களா? இப்போ மின்னல் அப்படிங்கிறது ஒரு அடிச்சுன்னா இந்த லாஸ்ட்ல, அந்த லாஸ்ட் வரைக்கும் போகும், பூமியின் எல்லை எங்கும் கடையாந்திரங்கள் வரையும் பரவக்கூடிய. அப்படித்தான் அவருடைய வருகை. இதெல்லாம் அடையாளம். இந்த அடையாளம் புரியாம ஏசு கிறிஸ்து வந்துட்டாருன்னு நம்ம சொன்னா நம்பினோம். காது கேட்காம நம்பணுமா இல்லைங்களா? நம்பணும், நானும் தான் நம்பணும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயமா இருக்கு பாருங்க. அப்ப இந்த எக்காலம்னா என்ன? இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா. இந்த மேகத்தை மட்டும் நான் சிம்பிளா ஒரு குழு கொடுத்துருக்கேன். மேகத்தை எப்படி யூஸ் பண்றாரு? வாகனமா அவங்க யூஸ் பண்றாரு. இன்னும் கூட பார்க்கும்போது மேகத்தை நீங்க சர்வசாதாரணமா நினைச்சிடாதீங்க. மேகம், யாத்திராகம் 16ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகம் 16:10. ஆரோன் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையாருக்கெல்லாம் இதை சொல்லுகிற போது அவர்கள் வனாந்தர திசையாக திரும்பி பார்த்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய மகிமை மேகத்திலே காணப்பட்டது. கர்த்தருடைய மகிமை எங்க இருக்குது? மேகம் என்னென்னவா யூஸ் பண்றாரு, இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. வரக்கூடிய வகுப்புல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா அந்த எக்காலம் மற்றும் விஷயங்கள் எல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணிட்டு அந்த தகுதியை பிரித்து நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்பு கடவுள் கொடுத்தாருன்னா நம்ம பார்க்கலாம். தொடர்ந்து தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.